ஹலோ, யார் பேசுறது? ஹலோ சார், என்ன சார் பண்ணுறீங்க? இன்றைக்கி தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டியூட்டி, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. மதனே, வரேன் மதனே, சீக்கிரமாகவே வரேன். காலேஜ் பல்லு வழக்கு கூட உண்டடா. சார் மதன் இல்லை சார், மதன் வெளியே போயிருக்காரு. ஓகே சார், நான் அவரை இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. ஓகே சார், தேங்க்ஸ். யாருங்க? ஏய், 2 பேரும் இங்கே வாங்கடா. ஏய், யார் கூப்பிடுறாங்க? நான் ஆமாண்ணா, இதை கிறுக்கம் கூப்பிட்றானா? போலீஸு. ஐயோ சார், நீங்கள் போலீஸு சார், மன்னிச்சிருங்க சார், இனிமேல் தப்பு பண்ண மாட்டாங்க சார், மன்னிச்சிருங்க சார். ஏய், நீங்கள் திருட்டாங்களாடா? இடுப்புலாடா கத்தி. ஐயையோ அண்ணா, தெரிஞ்சு போச்சுண்ணா, என்னண்ணா பண்ணுறது? பைத்தியம் சார், அப்படிலாம் இல்லை சார், கிறுக்கு பையன் சார், மென்டலி சேலஞ்சு சார். கையிலாடா கத்தி இருக்கு, எங்கடா திருட்ட போனீங்க? சார் கிறுக்கு பையன் சார், இவன் சொல்றது நம்ப நான் சொல்றது நம்ப மாட்டீங்களா? டேய், உங்களை பார்த்தாலே தெரியுது திருட தான் போகிறீங்கன்னு. ஏன்னா அதில் எனக்கு சில பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டேய், நானே ஒரு திருடன். நான் திருடின காலத்துலலாம் ஏகப்பட்ட வீட்டை திருடிருக்கேன். அதுக்கப்புறம் நான் தப்புன்னு உணர்ந்தேன். கடைசியில் நான் திருடாத வீட்டில் இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்களா. அதுக்கப்புறம் நான் ஜெயிலில் இருந்த டைமில் அந்த போலீஸையும் அந்த வீட்டுக்காரனையும் சும்மா விடக்கூடாதுன்னு ஜெயிலே இருந்து போலீஸுக்கு நான் படித்தேன்டா. அதோட விட்டாங்களா, ஃபைன் 2 லட்ச ரூபா கட்ட சொன்னாங்க, ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு நான் ஜெயிலே போலீஸ்க்கு படித்து இதை மாட்டி விட்டானே, ரிவெஞ்ச் எடுத்தேன். இப்போ தான்டா என் மனசு இப்போ நான் பாதி போலீஸ் பாதி திருடன். இப்பயாவது சொல்ல என்ன விஷயம்னு. சார், ஒரு சின்ன விஷயம் தான். நாங்கள் வர்ற வழியில் ஒருத்தனை பார்த்தோம். ஒரு வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு 5 லட்சம் கேஷா வீட்டுக்குள்ள இருக்கிற லாக்கருக்குள்ள சேஃபா இருக்கு, எப்படா வரீங்க அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டே பேசிட்டு இருந்தான். ஸோ வீட்டில் யாரும் இல்லைன்னு வேற சொல்லிட்டு இருந்தானா. அப்படின்னா இப்போ போனோம்னா அவனை அடிச்சு போட்டு அந்த 5 லட்சத்தை எடுத்துட்டு வந்துடலாம்ல. அதான் எங்க பிளானு. என்ன சொல்றீங்க? டேய், யாரா நீங்கள் என்னை விட பயங்கரமான ஆளாக இருக்கீங்க. சரி, ஓகே, நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்கிட்டு வரேன். அண்ணே சரி, நேரம் வேறு போகலாண்ணே. போகலாம். அண்ணே அண்ணே ஒரு நிமிஷண்ணே. அண்ணே அண்ணே பாத்ரூம் வருதுண்ணே. அண்ணே நீங்கள் முன்னாடி போங்கண்ணே, நான் பின்னாடி வரேண்ணே. பாத்ரூம் வருதா? சீக்கிரம் வந்து சேர்றா. சரிண்ணே. ஏய், ஒழுங்கு மரியாதையா உங்ககிட்ட இருக்கிற 5 லட்சத்தை எங்ககிட்ட கொடுத்துரு. முதல்ல எங்க? ஏய், வா 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 வா, சீக்கிரம் வா. அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா என்னடா பண்ணும்? ஏய், இவன் செத்தாலும் பரவாயில்ல, இவங்கிட்ட இருக்கிற லாக்கருக்கான சாவியை நீ வாங்கிட்டு தான் நீ உள்ள வர்ற. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அண்ணா சாவிங்கண்ணா வாங்கிக்கோங்கண்ணா. வாங்கிக்கோங்கண்ணா சாவிங்கண்ணா. அண்ணா எந்திங்கண்ணா, போய் கதவை திறக்கலாங்கண்ணா. போங்கண்ணா. போங்கண்ணா. அண்ணா அங்கே தாண்ணா. போங்கண்ணா, நீங்கள் போங்கண்ணா. நீங்கள் பார்த்து போங்கண்ணா. இந்த லாக்கர் தான் சொன்னானா? திறக்கலாம். இது என்னது? திற வந்துடுச்சு. இது என்னது? சாமி ஃபோட்டோ வச்சுருக்கான். 10 ரூபா நோட்டா? அச்சோ, 10 ரூபா வச்சு நம்மளை ஏமாற்றிட்டானா? ஐயோ, ஸோ கடவுளே, 10 ரூபாய் வச்சு நம்மளை ஏமாற்றிட்டானு. ஏய், நம்மளை ஏமாத்திட்டானா? இங்க படுற 10 ரூபா காசு தான்டா இருக்கு. உள்ள 5 லட்சம் ரூபாய்ன்னு சொல்லி நம்மளை 10 ரூபாய் வச்சு ஏமாத்திட்டாங்க. ஐயோ, காசை கொடுண்ணா. ஐயோ 10 ரூபா நோட்டு தான், அது கிழிஞ்சிருக்குது. ஐயோ, நான் உள்ளே போகிறேண்ணா. அம்மா. ஹலோ, நான் இன்னைக்கு வர முடியாது, எனக்கு லீவ் வேணும். யார் அவங்க? இன்னைக்கு ஏதோ சம்பவம் இருக்கு போல இருக்கு.
நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் போலீஸா இருக்கு, நான் ஃபோன் பண்றேன். ஹலோ ஹலோ, எனக்கு பேசுறது டைம் இல்லை, நீங்கள் முதல்ல வா. சார் 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 கட் பண்ணிடுறீங்க சார், ஒரே நிமிஷம் சார். கட் பண்ணிட்டாரு. என்ன இது? இது வந்துண்ணே போலீஸ் சார் கட் பண்ணிட்டாரு. அண்ணே கட் பண்ணிட்டாராண்ணே? அண்ணே இதை திருடின பொருளாக இருக்குதுங்கண்ணே. நான் முன்னாடி போய் அவரை போய் பார்க்குறேங்கண்ணே. சரிங்கண்ணே. சார் வாடா 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 வாடா. சரி யார் சார் இவனுங்க? சரி என்ன சார் கையில் கத்தியெல்லாம் வச்சுருக்கீங்க? சார் வரேங்க சார், வாங்க சார். சரி யார் சார் இவனுங்க? யாருன்னு தெரியல, அன்னைக்கு என்ன கொலை பண்ண வந்தவங்க மட்டும் நல்லா தெரியுது. என்னடா மஞ்சள் பையில? சார் அதை விடுங்க சார், ஃபோன் பண்ணுங்க சார். என்னாச்சுன்னு தெரியல. இப்போதான்டா ஃபோன் பண்ணி பேசினேன் சார். பரவாயில்லைங்க சார், திரும்ப ஃபோன் பண்ணுங்க சார். ஹலோ ஹலோ, என்னாச்சுடா? அங்கெல்லாம் ஓகே வாடா. அண்ணா மனுஷன்டா, போலீஸ் பிடிச்சிட்டாங்கடா. ஏய் ஃபோனை பண்ண முதல்ல. ஹலோ சார், நீங்கள் திருந்துக்கிட்டீங்கன்னு நினச்சோம். இதுக்கு தான் காலையில் ஃபோன் பண்ணி பர்மிஷன் கேட்டிங்களா? இங்கே வேற ஒருத்தன் செத்து கிடக்குறான் சார். ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் திருந்துட்டீங்கன்னு நினச்சி தான் உங்ககிட்ட போலீஸ் வெளியே கொடுத்தோம். ஒழுங்கா இல்லாமல் இப்படி பண்ணுறீங்களே சார். ஏன் சார் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? போங்க சார், உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போச்சு. திரும்ப உங்களை பிடிச்சி ஜெயிலில் போடுறத தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை சார், மன்னிச்சிருங்க. யாரா செத்தது? அந்த வீட்டுக்காரண்ண. இவன் எதுக்குடா கொண்டா? கத்தாதடா டேய், நான் தான்டா. நீயாடா? ஒழுங்கா பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. கொடு. போடா. குர்ரா மன்னிச்சுக்க, ஆள் தெரியாம போது என்ன சாவியை கொடுத்துட்றேன். இப்போ குர்ரா சாவியா? குர்ரா. இதான் சாவியா? இதுதான் நடந்தது. இதுக்கப்புறம் இன்னொன்று தெரியுமா? அப்படியே வந்தேன் அங்கேருந்து. ஐயோ சீக்கிரம். ஹலோ ஹலோ, என்னடா பண்ணுறீங்க? சீக்கிரம் வாங்க, ஆரம்பிச்சிடலாம். அங்கே தனியாக தான் இருக்கான். ஓகே. உன் ஃபோனை கொஞ்சம் கூட. ஹலோ, என்னடா முடிச்சிட்டிங்களா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, உங்களோட முடிக்கணும். நீ என்ன போலீஸாடா? ஏய் அப்படி. ஏய் நீ போலீஸ் தானே? மதன் ராஜ் தெரியுமா? மதனா? இப்போதானே தெரியுது, ஆளை ஏன் பார்க்க முடியலன்னு. பார்க்கலையா? இப்போ பாரு சொல்றா. ஏய் நல்லா பண்ணுங்க அண்ணே, நீங்கள் முன்னாடி போங்களேன், நான் பின்னாடி வரேன். சரி, கொஞ்சம் சீக்கிரம் வந்து சேரு. சரிண்ணே. சரிண்ணே. எங்க வேலையா? ஆமா, இவ்வளோ நேரம் நான் கூட தாங்கிட்டேன். இப்போ நான் ஒன்று சொன்னா நீ போயிடுவியே. சொல்லிட்டா? சொல்லு. அந்த பையில என்ன இருக்குன்னு தெரியுமா? என்ன இருக்கு? நீங்க திருடணும்னு நினைச்ச அந்த 5 லட்சம்.
யார் நான் அதுக்கு இருக்கேன்? ஐயோ கடவுளே. ஏண்டா உள்ளே போனான், திறந்து பார்த்தான், உள்ள 10 ரூபா காசு இருந்தது. அது என்ன ஏதுன்னு கூட கணக்கு கேட்டானா? உள்ள 5 லட்சம் ரூபாய்ன்னு சொல்லி நம்மளை 10 ரூபாய் வச்சு ஏமாத்திட்டாங்க. வீட்டுக்காரன் கொஞ்சம் ட்ரிக்கியாக யோசிச்சிருந்தான். அந்த லாக்கருக்குள்ள இன்னொரு லாக்கர் இருந்தது. அது என்ன லாக்கர்னு தெரியுமா? அது தாண்டா நம்பர் லாக்கர். அந்த 10 ரூபா நோட்டில் இருக்கிற சீரியல் நம்பர் தான் அந்த நம்பர் லாக்கருக்கான கோடு. அப்புறமேட்டுக்கு பணத்தை எடுத்து நாங்கள் எடுத்து நான் வந்துட்டேன். ஓகேப்பா செல்ல குட்டி. இப்போ என் மாமியார் வீட்டில் இருந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு போவாங்க. நான் வர்றேன். ஒரு நிமிஷம். வரேன் செல்லம். பாய்.